ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி வாட் இஸ் ஷேடோ, ஹவ் இட்ஸ் ஃபார்ம்டு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஷேடோனா என்ன, ஷேடோ எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் இதை கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சின்ன வயசில் ஏன் இந்த ஷேடோ விழுகுது அப்படின்னு நிறையா குழந்தைகள் யோசிக்கும், நாமளும் யோசிச்சிருப்போம். ஸோ இந்த ஷேடோ அப்படிங்கிறது எதனால் விழுகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வெளிச்சம் இல்லைன்னா ஷேடோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது. ஸோ ஏன் வெளிச்சம் இருந்தால் தான் இந்த ஷேடோ ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட், வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஷேடோவை. ஆர்டிஃபிஷியல் ஷேடோ அண்டு நேச்சுரல் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் ஷேடோவில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லைட்டு, பல்பு, அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், ஆர்டிஃபிஷியலாக ஹியூமன் பீயிங்ஸ் என்னென்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ் லைட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே, கிராக்கர்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல். அதே போல் ஃபயரில் உங்களுக்கு ஷேடோ தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஷேடோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நேச்சுரல் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் ஷேடோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இயற்கையாக நிகழக்கூடிய அந்த ஷேடோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயங்கள். இப்போ இது சன்லைட் அப்படிங்கிற இதுலேயும் மூன்லைட் அப்படிங்கிறதுலையும் ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் அந்த சன்லைட்டில் நம்ம நல்லாவே இதை பார்க்க முடியும். ஸோ இந்த ஷேடோ அப்படிங்கிறது எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லைட்னால தான் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். லைட் இல்லைன்னா ஷேடோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த நம்ம சோலார் சிஸ்டத்தில் எர்த்தில் மட்டும்தான் இந்த ஷேடோ இருக்கா அப்படின்னா கிடையாது, மற்ற பிளானட்லேயும் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எல்லா பிளானட்லேயும் இந்த லைட் அப்படி சன்லைட்டுங்கிறது விழுகுது. பட் ஆனால் அதோட இது மட்டும் மாறும், அதோட டெப்த்து மட்டும் மாறும். அதே போல் அது சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ அதை பொறுத்து அந்த ஷேடோவோட டைரக்ஷன் மட்டும் மாறும். ரைட், இப்போது நம்ம எர்த்தில் பார்த்தோம்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம ஒரு சன்லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சன்லைட்லேருந்து ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷேடோ ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது அந்த சன்லைட்லேருந்து டைரெக்டாக இந்த லேண்டு மேலே விழுகக்கூடிய லைட்டை எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பிளாக் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்ட் பிளாக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷேடோ அப்படிங்கிறது விழுகும். ரைட், பட் ஆனால் இந்த ஷேடோவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஃபார்மட் ஆஃப் ஷேடோஸ் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லைட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் டிரான்ஸ்லுசன்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லண்ட், அதுக்கப்புறம் ஓபேக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷேடோ 3 விதமாக பிரிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டான மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் லைட் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைட்டோட ஷேடோ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ரொம்பவே லைட்டாக இருக்கும். எட்ஜஸில் மட்டும் உங்களுக்கு அந்த ஷேடோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் மாதிரியான மெட்டீரியலில் நம்ம அந்த ஷேடோ பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ராவல் ஆகக்கூடிய எந்த இதாக இருந்தாலும் சரி, அதில் ஷேடோ எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸ் மெட்டீரியல் மாதிரியான இதில், அப்புறம் பபுள்ஸு, வாட்டரு, ஏர் மாலிகூல்ஸ், இதுலெலாம் இந்த ஷேடோ அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் இந்த ஷேடோ தெரியும். மற்றபடி பார்த்திங்கன்னா சென்டர் பார்ட்லாம் ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இந்த டிரான்சன்ட் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்லண்ட் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இது இந்த பிளாஸ்டிக்கான மாதிரியான மெட்டீரியல். ஸோ இதில் நீங்கள் அந்த ஷேடோவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டான ஷேடோவாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, லைட்டான ஷேடோவாக இருக்கும். இதுவே இந்த ஓபேக்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சாலிட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது திடப்பொருள்களில் விழுகக்கூடிய நிழல்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாலிடாக தெரியும். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அப்படியே அதை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரீலேருந்து ஷேடோ விழுகுது, ஒரு ஹியூமன் பீயிங்லேருந்து ஷேடோ விழுகுது அப்படின்னா, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்துட்டு உங்களுக்கு அந்த அந்த என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் அப்படியே வந்துட்டு விழுகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த 3 ஃபார்ம் ஆஃப் ஷேடோஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சன்லேருந்து விழக்கூடிய ஷேடோ இருக்குல்லவா, இது வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, அந்த சன் வந்துட்டு எந்த பக்கம் இருந்து உதிக்குது, எந்த பக்கம் மறையுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஈஸ்ட்லேருந்து உதிக்குது அப்படின்னா நமக்கு வெஸ்ட்டில் வந்துட்டு ஷேடோ வந்துட்டு விழுகும். நம்ம போய் சென்டர் ஆஃப் தி லேண்டில் போய் நிற்கிறோம், அப்படி கிரவுண்டில் போய் நிற்கிறோம் அப்படின்னா, இப்போ ஈஸ்ட்லேருந்து சன்னு உதிக்குது அப்படின்னா வெஸ்ட்டில் வந்துட்டு ஷேடோ விழுகும். இதுவே வந்துட்டு நமக்கு வெஸ்ட்டில் சன்னு இருக்குது அப்படின்னா நமக்கு ஈஸ்ட்டில் வந்துட்டு ஷேடோ விழுகும். அதாவது ஆஃப்டர்நூன் மாதிரியான இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டைரக்ட் கீழே வந்துட்டு அப்படியே விழுகும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட நிழல் வந்துட்டு நேராக வந்துட்டு கீழேயே விழுகும் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஷேடோ கிளாக்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ரவுண்டாக இருக்கும், நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிவைடர் மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த சன்லைட்டில் இருக்க அந்த ஷேடோவை வந்துட்டு வச்சுக்கிட்டு கிளாக்கை வந்துட்டு பார்ப்பாங்க. கிளாக்கை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஷேடோ எந்த பொசிஷனில் விழுகுதோ அதை வச்சு அந்த லைட்டோட இது வச்சு உங்களுக்கு டைமை வந்துட்டு கண்டுபிடிச்சிக்குவாங்க. இது வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு டெக்னிக்கு. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஷேடோஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷேடோ வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் லைட்டு வந்துட்டு வச்சிங்கன்னா அந்த லைட் மூலயமா விழக்கூடிய ஷேடோ. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஷேடோ ஆர்ட்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஷேடோலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் லைட் ஒரு பேட்டரி லைட்டாக இருக்கட்டும், டார்ச் லைட்டாக இருக்கட்டும், அல்லது ஒரு எலக்ட்ரிக் லைட்டாக இருக்கட்டும், இந்த லைட்டுக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு பிளாக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஷேடோ வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த ஷேடோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓப்போக்யூ ஃபார்மேட் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாலிடான மெட்டீரியல் நீங்கள் கொண்டு போய் கையெல்லாம் வந்துட்டு சாலிடு. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு பிளாக் ஆகும் லைட்டு. அப்படி பிளாக் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேடோ அப்படிங்கிறது வந்துட்டு விழுகும் இப்போ வாலில். ஸோ இதை வச்சுட்டு நமக்கு அந்த ஆர்ட்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க, அனிமல்ஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறாங்களவா, இதெல்லாம் இந்த ஷேடோ ஆர்ட்னே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு விதமான இது. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் லைட்லேயே வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த லைட்டை எவ்வளோ தூரம் இந்த டிஸ்டன்ஸ் கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஷேடோவோட இது வந்துட்டு விழுற ஷேடோ வந்துட்டு சின்னதாக தெரியும். இதுவே இந்த லைட்டை வந்துட்டு நீங்கள் க்ளோஸராக கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த ஷேடோ வந்துட்டு ரொம்பவே பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷேடோ அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேடோவோட சைஸ் வந்துட்டு மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஷேடோஸில் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஷேடோவை லைட்டை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஷேடோ இது பண்ணலாம். அதுக்கடுத்தது இந்த ஷேடோவோட லென்த்துன்னு சொல்லுவாங்கல்லவா, பெருசு சின்னதாகிறது ஓகே. இந்த லென்த் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு நம்ம அந்த டேர்ன் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த லைட்டில், ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஷேடோ வந்துட்டு லென்த் வந்துட்டு டிஸ்டன்ஸு அதிகமாகவும் கம்மியாகவும் விழுகும் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இந்த ஷேடோ அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 ஃபார்மெட்டு: டிரான்ஸ்பரண்ட், டிரான்சண்ட், அதுக்கு அடுத்து வந்துட்டு ஓப்போக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஃபார்மெட்டு தான் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்லேருந்து விழக்கூடிய ஷேடோ, அந்த மாதிரி மெட்டீரியலில் இருக்கக்கூடிய வாட்டரில் இருந்து விழக்கூடிய ஷேடோ, இதெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் இது. டிரான்ஸ்லண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான மெட்டீரியல், அதாவது செமி சாலிடான மெட்டீரியல். ஸோ அது செமி டிரான்ஸ்பரண்ட்டான மெட்டீரியல். இதிலெல்லாம் விழக்கூடிய ஷேடோ அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதி விழுந்தும் விழுகாமல் இருக்கும். ஸோ லைட்டை வந்துட்டு கட் ஆஃப் பண்ணும், பட் ஆனால் ஷேடோ வந்துட்டு உங்களுக்கு விழுகும். இது வந்துட்டு கிட்டத்தட்ட பாதி வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் பாதி வந்துட்டு ஷேடோவாகவும் தெரியும். ஓப்போக்யூ அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேடோவை வந்துட்டு பிளாக் பண்ணிவிடும், சாலிட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓப்போக்யூவில் தான் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டோட சைஸ். ரைட். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்ப்போம்.
இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.